ப்ரைஸ் பீ டு காட். என் பேர் பிரவீனா. பிஇ டிகிரி முடிச்சுட்டு 2 கம்பெனியில் செலக்ட் ஆனேன். ஆனால் 2 கம்பெனியுமே எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக ஒரு திருப்தியே வரலை. நைட் ஷிஃப்ட்டு எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அமேசான் வாக்கின் வந்துச்சு. எல்லோரும் சொன்னாங்க அமேசானில் வந்து எக்ஸ்பீரியன்ஸு இல்லை 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்கன்னு. இங்கே ப்ரே பண்ணிவிட்டு ஏசபாயிட ப்ரே பண்ணிவிட்டு நான் பொருத்தனை வேண்டிக்கிறேன். நான் செலக்ட் ஆகி சாட்சி சொல்லி என்னோடய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அங்கிள் கிட்ட வந்து கொடுக்கணுன்னு. அதேமாரி நான் வந்து போனேன். பார்த்தா நிறைய பேர் இருந்தாங்க அங்கே வாக்கின்ல. நான் ப்ரே பண்ணிக்கிட்டே போய் அட்டென்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் வீக்கே எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. நீங்கள் ப்ளேஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் உடனே வந்து ஜாயின் பண்ணலான்னு. பிரைஸ் ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தினுடைய திட்டம். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 52வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். இந்த யோசேப்பு ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தவன், ஆண்டவரை திருப்திப்படுத்தி வாழ்ந்தவன். அதனால் அவனுக்கு சோதனைகள் நிறைய வந்தது. ஆனாலும் ஒரு நாள் அந்த சோதனை சாதனையாய் மாறினது. நல்ல கவனிங்க, அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை கொல்லுறதுக்காக குழியில் தூக்கி போட்டாங்க. அவங்களால கொல்ல முடியல. காரணம், இந்த யோசேப்பை குறித்த தரிசனம் ஒன்று இருந்தது. அந்த தரிசனம் நிறைவேறாது வரைக்கும் ஒருவனும் அவனை அழிக்க முடியாது. அவங்க நினைச்சாங்க, இவனை இந்த குழியில் போட்டு மூடிட்டா இவனோட சேர்ந்து இவன் தரிசனமும் சாகும் என்று நினைத்தார்கள். உன்னை குறித்த உன் தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். யாரு நினைச்சாலும் அதை அழிக்கவோ புதைக்கவோ முடியவே முடியாது. தேவ திட்டம் முன்னில் நிறைவேறியே ஆகணும். உன்னை கொண்டு தொடங்கினதை உன்னை கொண்டே முடிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். செருபாபேலினுடைய கையில் இருந்து தூக்கு நூலை ஆண்டவர் அன்பாய் பார்த்தார், சந்தோஷமாய் பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தூக்கு நூலை எடுத்து வேலையை தொடங்கினான். ஆனால் சூழ்நிலை அவனை வைத்து அந்த வேலையை முடிக்க முடியாதபடிக்கு பாதியில் நிற்கிற நிலைமை. ஆனால் ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறணும். ஆண்டவர் ஒரு நாள் வந்து சொன்னார், செருபாபேல் கையால இந்த காரியத்தை நான் தொடங்கினேன். செருபாபேல் மூலமாய் தொடங்கினதை செருபாபேலை வைத்தே நான் முடிப்பேன். ஆண்டவருடைய கரம் அதை செய்து முடித்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தர் பார்க்கிறார். உனக்காக கொடுக்கப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன் கையில் இருக்கிற அபிஷேகத்தை பார்க்கிறார். உன் கையிலே ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தை ஆண்டவர் அன்போடு பார்க்கிறார், சந்தோஷமாய் பார்க்கிறார். உன் கையிலே கொடுக்கப்பட்ட தொழிலை பார்க்கிறார். உன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை ஆண்டவர் பார்க்கிறார், அதை சந்தோஷமாய் பார்க்கிறார். அந்த காரியங்களை நிறைவேற்ற முடியாதபடிக்கு எத்தனை பேர் தடுத்தாலும் சரி, தரிசனம் நிறைவேறிய ஆகும். ஆண்டவர் சொன்னபடி செருபாபேல் மூலமாய் தொடங்கினதை அவனை வைத்தே நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொன்னவர். எதெல்லாம் உனக்கு பாதியில் நிற்குதோ எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவான். யோசேப்பனுடைய தரிசனத்தை எல்லாம் நிறுத்திடலான்னு நினைச்சாங்க. இல்லை, அதில் ஒருத்தன் பண ஆசையில் சொல்கிறான். அந்த சகோதரரில் ஒருத்தன், இவனை குழியில் மூடி என்னடா பிரயோஜனம், அட்லீஸ்ட் இவனை யார் கையிலாவது வித்தாலாவது காசாவது வரும், காசும் வரும், இவனை நாடு கடத்திடலான்னு சொல்லி ஆடு மாடு கோழி டேபிளை விற்கிற மாதிரி, ஃபேனை விற்கிற மாதிரி, சேரை விற்கிற மாதிரி உயிருள்ள தன் சகோதரன், அவங்க தகப்பனுக்கு மிகவும் அன்பான சகோதரனை வேலைக்கு வித்துட்டாங்க. அவன் அங்கேருந்து எகிப்து தேசத்திற்கு போகிறான். எகிப்து தேசத்தில் ஒருத்தன் பணம் கொடுத்து வாங்குற ஒரு அதிகாரி, ஒரு பெரிய அதிகாரி.
இப்போ அந்த அதிகாரி கண்கள் ஆண்டவர் தயவு கொடுக்கிறார். ஆனால் அங்கே மறுபடியும் ஒரு சத்திய சோதனை. அந்த அதிகாரியுடைய மனைவி இவனை பாவத்திற்கு வலுக்கட்டாயமாக இழுக்கிறாள். ஆனால் அவன் உப்பு போட்டு சாப்பிட்ட அந்த சாப்பாட்டுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க விரும்பினான். எனக்கு என்னை விலை கொடுத்து வாங்கின என் முதலாளிக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லை, என் ஆண்டவர் தங்குகிற இந்த ஆலயத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். வாய்ப்பு கிடைச்சும் வாய்ப்பை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தான். பழி இவன் மேலே போடப்பட்டது. அவ தான் இவனை தப்பாக இழுத்தா, ஆனால் காரியத்தை மாற்றி பிளேட்டை மாற்றி போட்டுட்டா எல்லாருக்கு முன்னால். இவன் என்கிட்ட பாவம் செய்ய வந்தான். அவன் புருஷனே, அவளுடைய புருஷனே நம்ப வச்சிட்டான். கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. எல்லாரும் நினச்சாங்க ஜெயிலில் அவனுடைய கதை முடிச்சு. ஏன்னா அவங்க அண்ணன் தம்பியோ அப்பாவோ அம்மாவோ உடன்பிறப்புகளோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ யாரும் இந்த தேசத்தில் கிடையாது. எல்லாரும் கானான் தேசத்தில் இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, அவனுக்கு ஜாமீன் எடுக்கக்கூட ஆள் இல்லை. ஏன்னா இவன் இந்த ஊரில் இருக்கான்னு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சாலாவது ஏதோ வந்தாவது காப்பாற்றுவாருன்னு சொல்லல. அவங்க அப்பாவுக்கு இவன் செத்து போயிட்டான்னு போய் நாடகம் ஆடி எல்லாம் சொன்னாச்சு. அவனுடைய உடன்பிறப்புகள் குடும்பத்தாரை பொறுத்த வரைக்கும் யோசேப்பு செத்து போயிட்டான், அவ்வளோதான். அப்போ யார் வர முடியும்? செத்து போன ஒருத்தருக்கு யார் வந்து ஜாமீன் எடுக்க முடியும்? முன்ன முடியாத சூழ்நிலையில் அவன் ஜெயிலுக்குள்ளே கிடந்தான். அந்த தரிசனம் நிறைவேறுகிற நாட்கள் வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வர்றதுக்காக தான் ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். சும்மா ஒன்று ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுக்கல. இவனை வெளியே கொண்டு வர்றதற்காக ஆண்டவர் எடுத்த ஒரு முடிவு தான் இந்த சொப்பனம். அந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய பஞ்சகாலம் அந்த தேசத்துக்கு வரப்போது எல்லாத்தையும் வச்சு ஒரு சொப்பனம் கொடுத்தாச்சு. யாராலையும் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல முடியல. ஏன்னா அதனுடைய சாவி, சொப்பனத்தை திறக்கக்கூடிய சாவி யோசேப்பிட்ட கொடுத்து வச்சிருக்கார் ஆண்டவர். அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு அதான் வழி. முந்தின நாள் ராத்திரி ஜெயில் சாப்பாடு, ஜெயிலில் உள்ள ட்ரெஸ்ஸு, அடுத்த நாள் காலையில் ராஜரீக வாழ்க்கை. முந்தின நாள் ஜெயிலில் படுக்கிறான், அடுத்த நாள் காலையில் அரண்மனையின் உச்சத்திலே படுக்கிறான். முந்தின நாள் ஜெயில் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான், அடுத்த நாள் காலையில் ராஜவஸ்திரம் தரித்து நிற்கிறான். முந்தின நாள் வரைக்கும் எல்லாருக்கும் பணிவிடை செய்துட்டு இருக்கிறான், அடுத்த நாள் காலையில் அவனுக்கு பணிவிடை செய்ய எக்கச்சக்கமான ஜனங்களை கொடுத்தார்கள். ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டவனுக்கு ராஜபோக சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தார். எதனால கொடுத்தார்? ஆண்டவர் மேல வைத்திருந்த பக்தி வைராக்கியம், பரிசுத்த வைராக்கியம். உயிரே போனா கூட சரி, நான் தப்பு பண்ண மாட்டேன், பாவம் பண்ண மாட்டேன், என்ன வேணுமோ பண்ணிக்கோ. என்ன பண்ணுவேன்? ஜெயிலில் போடியா, கொல்லுவியா, கொன்னுட்டு போ, நான் செத்தாலும் பரலோகத்துக்கு தான் போவேன். ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு இருதயம். இன்றைக்கு அந்த வைராக்கியத்தை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ வைராக்கியத்தோட இருந்தேன்னா ஆண்டவர் உனக்காக அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார், கண்டிப்பாக செய்வார். என்ன நடந்தது தேவனுடைய பிள்ளைகளே? அவனை வெளியே கொண்டு வந்து அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக்கினது மட்டும் இல்லை, அடுத்து இந்த ராஜா என்ன யோசிக்கிறாருன்னா, அந்த ராஜா ஒரு கிறிஸ்தவ ராஜா இல்லை. நல்ல கவனிங்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் மனுஷர் கண்களில் தயவை கொடுத்து அவனுடைய லைஃப்பை செட்டில் பண்ணுறாரு பாருங்க. ஜாமீன் எடுக்க ஆள் இல்லை, ஜாமீனே இல்லாமல் வழக்கிலிருந்தே விடுதலை பெற்று அதே தேசத்திற்கு அதிபதியாக மாற்றார். அது ஆண்டவருடைய விளையாடல்களிலே ஒன்று. இன்னொன்று, அடுத்தது இங்கே வந்தாச்சு. வந்து நல்லபடியாக ராஜாவுக்கு அந்த சொப்பனத்தை எல்லாம் சொல்லி அந்த தேசத்தினுடைய பஞ்சகாலங்களில் எப்படி அந்த தேசத்தை காப்பாற்றுறதுன்னு தானியெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ஞானமாக ஆண்டவர் செய்தாச்சு. இப்போ அந்த ராஜா பார்க்குறாரு, இவன் கல்யாண வயசில் இருக்கிறானே, இவனுக்கு 30 வயசு ஆச்சே. இந்த 30 வயசில் அவங்க அம்மா அப்பா யாராவது இங்கே இருந்திருந்தா இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களேன்னு சொல்லி ராஜாவே இவனுக்கு பொண்ணு பார்த்தான். எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்க. அந்த எகிப்து தேசத்தினுடைய ராஜா தான் இவனுக்காக பொண்ணு பார்க்க போகிறான். பொண்ணு பார்த்துட்டு ராஜா என்ன யோசிக்கிறான் தெரியுமா? ஏதோ நம்ம இனத்தார் மத்தியில் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து வச்சு அவன் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டான், அவன் ஆராதிக்கிற தேவன் மேலே ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவன், அதனால் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன் வீட்டில் போய் யோசேப்புக்காக பொண்ணு கேட்குறான். அந்த ஊழியக்காரனுடைய பெயர் போத்திபிரா என்று போடப்பட்டிருக்கிறது. போத்திபிராவினுடைய குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை இந்த யோசேப்புக்கு மனைவியாக யார் ராஜா கொடுக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ராஜா போய் பொண்ணு கேட்டு
ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி அந்த கல்யாணம் நடக்குது. யோசித்து பாருங்க, அப்பா அம்மா யாருமே இல்லாத இந்த ஊர்ல கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம். அது ராஜா வீட்டு கல்யாணம், அதுவும் ஒரு ஊழியக்காரனுடைய மகள், அவன் வழிபடுகிற அவனுடைய தெய்வத்தினுடைய பணியை செய்கிற ஒருவனுடைய மகளை ஆண்டவர் அவனுக்கு கொண்டு போய் ஆசீர்வாதமான மனைவியாகி ஆஸ்நாத்தை அவனுக்கு ராஜா கொடுத்தான். ராஜா கொடுத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராஜாவே போய் நின்று பொண்ணு பார்த்து ராஜா தலைமையில் கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ கல்யாணம் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. அதன் பிறகு அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான பிள்ளைகளை கொடுக்கிறான். முதலாவது ஒரு பிள்ளை, அடுத்து ரெண்டாவது பிள்ளை பிறக்கும் பொழுது தான் அவன் சொல்றான், நான் சிறுமைப்பட்டிருந்த இந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்ட தேசம், நான் ஜெயில் கைதியாய் அனுப்பப்பட்ட தேசம், ஜெயில் வாழ்க்கை அனுபவித்த தேசம், அபாண்டமான பழி என் மேலே போடப்பட்ட தேசத்திலே கர்த்தர் என்னை பலுக பண்ணினார், என் பெயரை பெருமைப்படுத்தினார் என்று சொல்லி அதை ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விதத்தில் பிறந்த பிள்ளைக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டானாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள பக்தி வைராக்கியம் இருக்கிறதா? பரிசுத்தத்தில் நீ உறுதியாய் இருக்கிறாயா? ஆண்டவர் தங்குகிற ஆலயத்தை தீட்டுப்படுத்தாமல் வைத்திருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, அப்படி இருந்துன்னா உனக்கு செய்ய கர்த்தர் கடமைப்பட்டிருக்கிறார். உன்னுடைய பக்தி வைராக்கியம் உன்னை எந்த பாங்கணத்திலையும் கொண்டு போடாது, உன்னை ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைக்கும். உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை ஒரு நாள் உனக்கு சோதனை இருந்தாலும் ஒரு நாள் வரும் பொழுது ஆண்டவர் அதை சாதனையாய் மாற்றி உன் பேர் ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். பாருங்க, எல்லாரும் அவன் மேலே பழி போட்ட நேரத்தில் அவன் அவமானத்தோடு போயிருப்பான். அதுவும் சாதா வழக்கில் பொம்பளை கேஸ், நம்ம ஊரில் சொல்லுவாங்க பொம்பளை கேஸுப்பா அவன் அப்படின்வாங்க. அப்படின்னா என்னென்னா, அவன் தப்பு பண்ணானா பண்ண மாட்டான், அது இல்லை, அவன் பேரில் போடப்பட்ட வழக்குன்னா பொம்பளை கேஸ். பொம்பளை கேஸை இவன் தப்பு பண்ண, அது இல்லை, பொம்பளை கேஸ் அவன் பேரில் போட்டாச்சு. அப்படி தான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் மேலே போடப்பட்ட அபாண்டமான வழக்குகளை கர்த்தர் இன்றைக்கு விசாரிக்கிறார். நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை தந்திரமாய் பிடித்திருக்கலாம், கர்த்தர் இன்றைக்கு அந்த இடத்துல அந்த வழக்கிலே உனக்கு விடிவு காலத்தை தர விரும்புகிறார். அந்த வழக்கை இன்றைக்கு கர்த்தர் விசாரிக்கிறார். நீங்க நினைக்கலாம், இந்த வழக்கில் நான் சிக்கனை, இதுக்கு மேலே எனக்கு கல்யாணம் நடக்குமா, என்னை நம்பி யாராவது பொண்ணு தருவாங்களா? வழக்கில் சிக்கின அந்த யோசேப்பை நம்பி ராஜா பொன் தேடி போனான். ஊழியக்காரனுடைய மகளை அவனுக்கு கொடுத்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, சூழ்நிலைகளை நீங்க யோசிக்காதீங்க. உங்க சைடில் நீங்க கரெக்டாக இருக்கணும், அதுதான் உங்க சைடில் உள்ளது. உங்க சைடில் கரெக்டாக இருந்தா செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செய்ய வேண்டியது ஆண்டவருடைய கடமை. அவனுடைய 30வது வயசில் ஆண்டவர் அழகாக அவனுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து, அருமையான பிள்ளைகளை கொடுத்து, அவன் சிறுமைப்பட்டிருந்த அதே தேசத்தில் அவன் பேரையும் பெருமைப்படுத்தினார், அவனை பலுகவும் பண்ணினார். அவனுக்கு கல்யாண காரியத்தை ஆண்டவர் செய்து வைத்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் உள்ள எல்லா திருமண தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். ஒருவேளை நீங்கள் யோசேப்பை போல நான் ஒரு பரிசுத்தமாக இதுவரைக்கும் வாழலை, எனக்கு அப்படின்னா ஒன்றும் நடக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. அவர் மன்னிக்கிற தெய்வம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட மன்னிப்புக்கிறேன், ஆண்டவரே நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய எனக்குள்ள ஒரு பாவ குற்ற உணர்வு இருக்கிறது, என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு அவர் மன்னிக்கிற தேவன். அவர் மன்னிச்சிட்டாருன்னா மறந்தே போயிடுவார். ஆண்டவர் மறந்ததை நீங்கள் போட்டு கிளறக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் முதுகின் பின்னால் போட்டுருவேன், மன்னிச்சிட்டேன்னா தூக்கி பின்னால் போட்டுருவேன்னார், அதை மறந்து போயிடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் சில நேரங்களில் இந்த பிசாசு மறுபடியும் அந்த குற்ற உணர்வை கொடுக்கிறான். பிள்ளைகளை, நீ எல்லாம் ஜபிக்கிறியா, நீ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணன, இது பிசாசு கொடுக்கிற ஒரு தந்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீ எப்போ மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் மறந்துட்டார், நீ தைரியமாய் கிருபாசன தண்டையில் வந்தனில் நீ ஜெபி, உனக்கு அதுக்கு தகுதி கொடுத்துருக்கிறார். நீ ஆண்டவரை துதி. அவன் சொல்லுவான், உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ எதுக்கு பைபிள் எடுத்துட்டு போற? பிசாசே கேட்பான். அது தேவனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய சத்தம் அல்ல, தேவதூதனுடைய சத்தமும் அல்ல, அது உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற பிசாசனுடைய சத்தம். ஆண்டவர் ஒரு முறை உன்னை மன்னித்தால் மன்னித்தது தான், எழுதினதே. அதுக்கு பிறகு நீ பாவம் பண்ணாதபடிக்கு கவனமாயிருக்கணும். உன்னுடைய வளர்ச்சியை குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீ சிறுமைப்பட்டிருந்த இடத்துல உன் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்த விரும்புகிறார்.
அதே இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்ற இடத்துல உன் பேரை பெருமைப்படுத்தினாதான் உன் மேலே போடப்பட்ட அபாண்டமான பழிகள் மாறும். நீ அப்படியே மரிச்சு போயிட்டீன்னா உன் மேலே போடப்பட்ட குற்றங்கள் அத்தனையும் உண்மை என்று ஜனங்கள் தலைமுறையாக பேசுவாங்க. அப்பா எப்படி செத்தாரு தெரியுமா, அவங்க அம்மா எப்படி செத்தாங்க தெரியுமா, அவங்க அக்கா எப்படி செத்தா தெரியுமா, பேசிக்கிட்டே இருப்பான். இல்லை, அப்படி ஒன்று ஆண்டவருடைய முடிவை கொண்டு வர மாட்டார். அதே இடத்துல உன் பேரை பெருமைப்படுத்துவார், உனக்கு நீதி செய்வார். அந்த இடத்துல ஆண்டவர் உனக்காக நிற்பார். உனக்காக யார் நிற்கிறாங்களோ நிற்கலையே எனக்கு தெரியாது, உன்னை இந்த உலகத்திலே பார்த்து பார்த்து வனைந்த என் ஆண்டவர் உனக்காக நிற்பார். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை தெரிந்து கொண்டவர். உன் தாயின் வயிற்றிலே நரம்புகளும் எலும்புகளும் உருவானதை என் ஆண்டவரே அல்லாமல் வேறு ஒருவரும் அறியார்கள். அப்படி பார்த்து பார்த்து உன்னை வனைந்தவர். 10 மாதம் உன் தாயின் கற்பத்திலே உன்னை ஆதரித்தவர் அவர். 10வது மாதம் வேந்த உலகத்திலே ஆண்டவர் உன்னை தாயின் கற்பத்திலிருந்து எடுத்து இந்த நாள் வரைக்கும் உன்னை அழகாக போஷித்து உடுத்தி அழகு பார்க்கிற தெய்வம் அவர். அடுத்தவன் ஈஸியாக அவனை அழிச்சிட்டு போக விட மாட்டார் ஆண்டவர். அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, சிறுமைப்பட்டிருக்கிற இடத்திலே உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அந்நாள் ஒரு நாள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று சொல்கிறாள். அவளுடைய வாழ்க்கையில சந்ததி பலுகவில்லை, பெருகவில்லை, சந்ததியே இல்லை. என்ன பெருகிறது? குழந்தையே இல்லை. அவள் தேவ சமூகத்தில் வந்து என்ன தெரியுமா சொன்ன, ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரேயானால் இந்த பிள்ளையை நான் உமக்காகவே ஊழியத்துக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. அவருடைய ஜெபம் அப்படி தான் இருந்தது. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை இல்லைன்னு ஆண்டவரிடத்தை சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாரும் என்ன சிரமப்படுத்துறாங்க. அவளை சிரமப்படுத்தினதில் மெயின் ஆள் அவளுடைய சகோதரியாகிய பெனின்னாள். அவள் தான் அவளை சிரமப்படுத்துறா. குத்தி குத்தி பேசுகிறாளாம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுடைய மனம் அடிவடையும்படி பேசுகிறாள். அப்படின்னா மனசு வேதனைப்படும்படி குத்தி குத்தி பேசுறது, இருதயத்தில் வேதனை. ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் இல்லாததுனால தானே இவங்க எல்லாம் என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க ஆண்டவரேன்னு. இப்பொழுது எப்படி ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்களோ அதே போல் ஒரு நாள் அவள் தேவ சன்னிதானத்திலே வந்து அழுதாள். என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, ஒரு ஆம்பிள்ளையை கொடுத்தீங்கன்னா, குழந்தையை கொடுத்தீங்கன்னா நான் அந்த பிள்ளையை உங்களுக்கே கொடுக்குறேன். அவருடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அதே தேசத்திலே அவளை பலுகவும் பெருகவும் பண்ணினார். அவள் ஒரே ஒரு குழந்தையை கேட்டா, ஆண்டவர் கொடுத்து ஒரு ஆம்பிள்ளை கொடுத்தது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அடுக்கடுக்கான பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளை லைன் ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நீ நினைத்ததற்கும் வேண்டினதற்கும் ஜெபித்ததற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அப்படியே செய்வார். நீ சிறுமைப்பட்டிருந்த இடத்துல உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஒரு புதிய வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்த தேவனே, என் பிள்ளைகளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து இவருடைய தரித்திரம் நிறைந்த அந்த வாழ்க்கையை விட்டு இவங்களை தூக்கி எடுத்து, இவர்களுடைய அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை விட்டு தூக்கி எடுத்து என் பிள்ளைகளை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இன்றைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் முதல்ல ஆவியில வரட்டும், ஆவியில ஒரு மாற்றம் வரட்டும். அதை தொடர்ந்து வாழ்க்கையில மாற்றங்களை கர்த்தர். உன்னுடைய திரளான பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. தர்சிஷின் குமாரனே, குமாரத்தியே, பாய்ந்து செல். இனி உனக்கு வாழவோ முன்னேறவோ அணையும் இல்லை, தடையும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். திறந்த வாசலை என் பிள்ளைகளுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். இனி அதை ஒருவனும் மூட முடியாது. பாதாளத்தின் திறவுகோல்கள் என் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு என் பிள்ளைகளை தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை தார். ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலைக்கு வழி திறந்து தாருங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு சம்பளம் பத்தல ஆண்டவரே, வருமானம் பத்தல, தொழிலில் வர்ற வருமானம் பத்தல ஆண்டவரே. என் பிள்ளைங்க கடன் வாங்கி கடன் வாங்கி கடன்ல அழிஞ்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு எந்த கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யோசித்து யோசித்து வருஷங்கள் ஓடிட்டு இருக்கப்பா. இதை யோசித்து யோசித்தே என் பிள்ளைகள் வயசு ஏறிட்டு போகுதுப்பா.
அது தூங்கினா தூக்கம் வரல. கடைக்காரனுடைய மிரட்டல் என் பிள்ளைகளுக்கு முன்னால வந்து பிள்ளைகளுடைய தூக்கத்தை கெடுத்து பிள்ளைகளை கண்ணீர் வடிக்க வைக்குது ஆண்டவர். என் பிள்ளைகள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஞானம் இல்லாம இவ்வளவு பெரிய கடன்ல மாட்டிட்டாங்கப்பா. இந்த ஒரே ஒரு முறை அதுல இருந்து என் பிள்ளைகளை மீட்டு எடுத்திருக்கப்பா. என் பிள்ளைகளால முடியல ஆண்டவர், முடியலேன்னு உங்ககிட்ட கை தூக்கிட்டு நிக்கிறாங்கப்பா. என்னால முடியல ராஜா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர். எபினேசர் என்றால் உதவி செய்கிற தேவன் என்று சொன்னீர். என் பிள்ளைகளுக்கு உதவி செய்த ஒரு முறை மட்டும் என் பிள்ளைகளை இந்த கடல்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. என் பிள்ளைங்க இனி ஞானமா குடும்பத்தை நடத்துவாங்கப்பா, இருக்கிறதுல மனரம்யமா வாழ்வாங்க ஆண்டவர். என் பிள்ளைகளை ஒரே ஒரு விஷயம் மன்னித்து பரலோகத்தின் மதகுகளை என் பிள்ளைகளுக்கு நேராய் திருப்புவீராக. அவருடைய வசனத்தின்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் தொழிலிலும் ஊழியத்திலும் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பீராக. பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது. கொடுக்கிற ஜாதியாய் என் பிள்ளைகளை நீர் மாற்றும். குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் அவர்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்காட்டோ எல்லாம் நிறைவேறுவதாக, நல்ல சுப காரியங்கள் நடப்பதாக. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண்
340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ OMR ரோட் ஒக்கியம் துறைப்பாக்கம் சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.